ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த காமாட்சி என்ற பெண்ணின் உடல் இன்று அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைகிறார். வணக்கம் மோகன், துயர சம்பவத்தின் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பெங்களூர் ஆர்சிபி அணி கடந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் ஃபைனலில் வெற்றி பெற்றுள்ளது. இதனை கர்நாடக மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று ஆர்சிபி வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது உடுமலை தனியார் பள்ளியின் தாளர் திரு மூர்த்தி என்பவரின் மகள் காமாட்சி தேவி, அதாவது அவரது பெயர் காமாட்சி தேவி, ஆனால் அங்கு அவர் இறந்த போது அங்கு மருத்துவமனையில் தேவி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெயர் குழப்பமும் நேற்று மாலை நீடித்து வந்தது. இந்த நிலையில் அவரது முழு பெயர் காமாட்சி தேவி என்பது பெற்றோர்கள் சென்று உறுதி செய்தனர். அதன் பின் அவர்கள் அங்கிருந்து காமாட்சி தேவியின் உடலை மருத்துவமனையிலிருந்து பெற்று அவரது பெற்றோர்கள் தற்போது உடுமலை பகுதிக்கு கொண்டு வருகின்றனர். அவரது சொந்த ஊரான உடுமலையில் இன்று மதியம் 12 மணிக்கு மேல் அவரது உடல் கொண்டு வரப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஆர்சிபி வெற்றி விழாவின் போது அங்கு பெங்களூருவில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக காமாட்சி தேவி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் நேற்று ஆர்சிபி வெற்றி விழாவில் கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். தற்போது காமாட்சி தேவியின் உடல் உடுமலை பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. அவரது உறவினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் தற்போது உடுமலையில் அவரது வீட்டு இல்லத்தில் இருந்து வருகின்றனர். அவரது உடல் கொண்டு வரும் நிலையில் அவரது பெற்றோர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த பகுதியில் அவரது தந்தை மூர்த்தி சமூக ஆர்வலர் மட்டுமல்லாது பல்வேறு சமூக சேவைகளும் செய்து வருகிறார். இதனால் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவரது இல்லத்தில் தற்போது உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்.